மிமிக்ரி பாட்டு அப்படின்னு அசத்துற ஜீவாவுக்கு நிறைய பொண்ணுங்க ஃபேன்ஸ் கால் பண்ணி பேசுகிறாங்க. அதில் ஒருத்தி கௌசல்யா. எல்லார்கிட்ட பேசும்போது வராத ஃபீல் ஜீவாவுக்கு கௌசல்யா குரல் கேட்ட உடனே வருது. பேரும் கேட்டுக்கிறான். நீங்கள் நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி கௌசல்யா விஷயம் பண்ணுறான். அந்த குரல் கேட்டதுக்கப்புறம் ஜீவாக்குள்ளே தனி ஒரு சந்தோஷம். நண்பர்களுக்கு புரியுது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச நிறைய பேருக்கு க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறா கௌசல்யா. அதில் ஒருத்தர் ஜீவாவும். பக்கத்துலேயே ஜீவா இருந்தோம். அவள் போயிட்டு நேராக போஸ்ட் பண்ணிடுறா. அந்த க்ரீட்டிங் நேராக ஜீவாவுக்கு கிடைக்கிது. அது கிடைச்ச உடனே நண்பர்கள் எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ காதல் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வெக்கப்படுறான் ஜீவா. க்ரீட்டிங்கில் இருக்கிற கௌசல்யான்ற பேருக்கு முத்தம் கொடுத்து மேலும் சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு டேப் ரெக்கார்டு வாங்கி தரதா சொல்லி கூப்பிட்டுன்னு போகிறாங்க. அவனும் நம்பி போய் வாங்குறான். ஆனால் காசு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் அங்கேருந்த கௌசல்யா பார்த்துடுறா. அடுத்த நாளே ஜீவாவுக்கு ஒரு பார்சல் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அவன் பார்த்த டேப் ரெக்கார்டு இருக்குது. இது யார் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பேர் எடுத்து பார்க்குறான். பார்த்தா கௌசல்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பார்த்தோன்னே நண்பர்கள் சொல்லிடுறாங்க, அவள் கன்ஃபார்மே பண்ணிட்டா அவனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. கௌசல்யாவும் கால் பண்ணி டேப் ரெக்கார்டர் கிடச்சிச்சா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து அமிச்சேன். ஜீவா கெஞ்சிரா, நான் அவங்கள ஒரு வாட்டி பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. அவள் சைலண்ட்டாக ஆன உடனே அவளோட குரல்லையே பேசி அவளை சிரிக்க வைக்கிறான், சந்தோஷப்பட வைக்கிறான். ஆனால் கௌசல்யா மனசில் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஆனால் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் கௌசல்யா தான் எல்லான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கௌசல்யாவை எப்படியாவது தேடணும் அப்படின்னு சொல்லி தேடுறான். ஆனால் கிடைக்கல. ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லேயும் அவன் கௌசல்யா பற்றி பாடுறது கௌசல்யா கேட்டுட்டு புரிஞ்சு போகுது. அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் கௌசல்யா ரொம்ப நல்ல பொண்ணு. எழுகின மனசு எல்லாருக்கும் உதவணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சி ஹெல்ப் பண்ணுவா தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஜீவாவுக்கு இப்போ அவள் தான் எல்லாமேன்ற மாதிரி இருக்குது. ஹோட்டலில் கௌசல்யான்னு பேர் கேட்ட உடனே நீங்கள் தான் கௌசல்யாவான்னு சொல்லி பொண்ணுங்க பிடிச்சிட்டு அவன் கெஞ்சிரான், கேட்குறான். அதை பார்த்த மேனேஜர் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. இதெல்லாம் அங்கே இருந்த கௌசல்யா பார்த்துடுறா. அவன் மனசு ரொம்ப வருத்தப்படுது. தன்னால் ஒருத்தர் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி இதை பற்றி பேசலான்னு ஃபோன் பண்ணும்போது ஜீவா இருக்கிற இடத்துல இருக்கிற ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ணுற, இன்னும் என்ன கொடுத்து அனுப்பிச்சு அவன் மனசு கெடுக்கணும்னு பார்க்குற, அவன் ஏழை வீட்டு பையன், இப்படியெல்லாம் பண்ணாதேன்னா என் மனசில் எதுவுமே இல்லைன்னா நீ ஃபோன் பண்ணாத, அவன் அப்போ தான் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட கௌசல்யா கடைசியாக ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிவிட்டு ஜீவா கிட்டே சொல்லிடுறான், நீ உன் லைஃப்பை பாரு, உன் ஃபேமிலியை பாரு அப்படின்னு சொல்ல அழுகுறான் ஜீவா. அவனால் ஒன்றும் பண்ண முடியல. பிச்சைக்காரங்க கூட பாடிட்டு இருக்கிறது பிடிச்சி போய் வாக்மேனும் பணமும் கொடுக்குறா. பாட்டி கேட்குறாங்க, இது இல்லாமல் பிச்சை போடுவாங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய இருக்கே பாட்டி, கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்ல அவங்க தாத்தா ரொம்ப பெருமைப்படுறாங்க தன் பேத்தியோட நல்ல மனசை பார்த்து. ஜீவா கோயிலில் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போது தான் பாடின பாட்டு கேட்குது. அது கௌசல்யா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்க்குறான். ஆனால் அங்கேயும் அவனுக்கு ஏமாற்றம் கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் கௌசல்யா கிட்டே நம்மளால் பேசவே முடியாது அப்படின்ற அந்த ஏமாற்றம் அவனால் தாங்கவே முடியாமல் அந்த வலியாக மாறுது. பித்து பிடிச்ச மாதிரி பாதி ராத்திரியில் ஏஞ்சி ஃபோனை எடுத்துக்கிட்டு கௌசல்யான்றா நண்பர்கள் சமாதானப்படுத்தி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போகிறாங்க. அங்கே கௌசல்யா பாட்டி கூட வந்திருப்பா. அங்கே ஜீவாவை பார்த்த உடனே ஜீவா பின்னாடியே போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க ஜீவா என்ன சொல்வானா, நான் செத்துட்டா கூட என் கண்கள் மூடிடாதீங்க, கௌசல்யா வந்தால் நான் அவளை நினச்சிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கௌசல்யா மறுபடியும் அழுகுறா. தன்னால் எப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் தோழி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறா, புக்கில் பார்த்தியா ஜீவாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, கௌசல்யா எங்கே இருந்தாலும் வரணும்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே எப்படியாவது ஜீவாவை பார்த்தணும்னு முடிவு பண்ணிடுறாவ. இங்கே ஜீவா கண் திறக்காமல் அப்படியே படுத்துன்னு இருக்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பொண்ணோட பேர் சொல்கிறா, இல்லை அந்த பொண்ணை போய் கூப்பிட்டுன்னு வாங்க, அந்த பொண்ணு இல்லைன்னா ஏதாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டுன்னு வந்து அவள் தான் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றப்போ நண்பர்கள் போய் கரெக்டாக கௌசல்யா பிடிச்சிடுறாங்க. நீ தான் கௌசல்யான்னு வந்து ஒரு வாட்டி சொல்லுமா, என் நண்பன் ஏஞ்சிப்பான் அப்படின்னு சொல்லி அவளும் வந்துட்டு நான் உங்கள் கௌசல்யா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நண்பர்களுக்கு தெரிஞ்சு போது இவ தான் உண்மையான கௌசல்யான்னு சொல்லி கெஞ்சிரா, அழுறா. என்ன பண்ணாலும் ஜீவா கண்ணு திறக்கல. பயந்துடுறாங்க. ஜீவா அவ்வளோதான் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறப்போ கௌசல்யாவுக்கு தோணுது ஃபோனில் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசீவர் காதில் வச்ச உடனே ஜீவா நான் உங்கள் கௌசல்யா அப்படின்ன உடனே அவன் துடிக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ என் காதலியோட குரல்னு எழுப்பி உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏஞ்சிக்கல. அவ்வளோதான் ஜீவாவோட கதை அப்படின்னு எல்லாரும் துடிக்கிறாங்க, அலறாங்க. ஆனால் ஒரு வழியாக காதலியோட குரல் கேட்ட உடனே கண்ணு திறந்து பார்த்துடுறான். நண்பர்கள் கொண்டாடுறாங்க. தான் அடம் பிடிச்சதால் தான் காதலியை பார்த்தது மட்டும் கிடையாது, காதலே இல்லாத ஒரு மனசுலையும் காதல் உருவாக்கிட்டான் இந்த ஜீவா. மிடில் கிளாஸ் பசங்களோட ஹைலைட்டே அது தானே, அவங்களோட லவ் உண்மை, அதனால் இல்லாத லவ்வையும் அவங்களால உருவாக்க முடியும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.